ஹாய் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் ராமாயணத்துலேருந்து ஒரு சின்ன குட்டி கதை சொல்ல போகிறேன். ராமாயணத்தில் ராமருடைய அவதாரம் முடிவுக்கு வர வேண்டிய நேரம் வந்துருச்சான். அதை குறிப்பால் ராமருக்கு உணர்த்தணுமேன்னு சொல்லிட்டு யமதர்மன் ராமரை பார்க்க வந்தாராம். அப்போது நம்ம 2 பேரும் பேசும்போது குறுக்க யாருமே வரக்கூடாதுன்னு யமதர்மன் சொல்லியிருந்தாரா. அதனால் ராமர் லக்ஷ்மணனை வாசலுக்கு காவலுக்கு நிறுத்தினாராம். அனுமர் இருந்தால் யமதர்மன் பேசினா நம்மளுடைய அவதார நோக்கம் முடிஞ்சிடும், தெரிஞ்சால் அனுமர் விட மாட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ராமர் ஒரு சின்ன தந்திரம் பண்ணாராம். அவரோட கணையாளியை பாதாள லோகத்துக்குள்ளே போட்டு, அனுமா என்னோட கணையாளி பாதாள லோகத்தில் விழுந்துருச்சு, நீ அதை போய் எடுத்துகிட்டு வான்னு சொன்னாராம். அனுமரும் ஒரு சின்ன அணுவா மாதிரி அந்த பாதாள லோகத்துக்குள்ளே போய் அங்கே போய் அந்த பாதாள லோகத்து பாம்புகளோட அங்கே அரசி வாசுகிக்கிட்ட போய் கேட்டாரா, நான் ராமரோட கணையாழியை தேடி வந்திருக்கேன்னு. உடனே வாசுகியும் அவரை ஒரு அறைக்குள்ளே கூட்டிகிட்டு போனால் அங்கே ஒரே கணையாழி ஒரே மாதிரி இருந்ததான், எல்லாமே ராமரோட கணையாழி மாதிரியே இருந்ததான். அதை பார்த்து அனுமருக்கு ஒரே குழப்பமாக இருந்ததான். என்ன இங்கே இவ்வளோ கணையாழி இருக்கே, இதில் எது என் ராமருடையதுன்னு இப்போ வாசுகி சிரிச்சுக்கிட்டே சொன்னதா, இது எல்லாமே ராமரோட கணையாழி தான் அனுமா. ஒவ்வொரு இந்த காலம் எப்படி சுழர்ந்துக்கிட்டே இருக்கும்னா, ஒவ்வொரு திரியோதயகத்துலேயும் ஒவ்வொரு ராம அவதாரம் வரும். கண்டிப்பாக அந்த ராம அவதாரம் முடிவுக்கும் வரும். அப்படி முடிவு வரும்போது அவர் உன்னைய பாதாள லோகத்துக்கு அனுப்பிட்டு தான் போவார். இதுதான் நடந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொன்ன உடனே தான் அனுமருக்கு புரிஞ்சுதான், எவ்வளோ பெரிய அவதாரமாக இருந்தாலும் அந்த வந்த நோக்கம் முடிஞ்சால் திரும்பி போய் தான் ஆகணும். இதுதான் மாற்றம், இதுதான் கால சுழற்சி, இது நடந்தே தான் தீரணும்னு புரிஞ்சுக்கிட்டாரா. புரிஞ்சுதா? எல்லாத்துக்குமே ஒரு மாற்றம், ஒரு முடிவு கண்டிப்பாக வரும். அதனால் நம்ம எதையும் நினச்சி கலங்காமல் நம்மளுடைய செயல்களை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.